Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தாவேகாவில் அதிமுக, திமுக மற்றும் மற்ற கட்சியினரை சேர்ந்தவங்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. இப்போ திரையில் பார்க்கறது மன்சூர் அலிகான் அவர்கள் தாவேகாவில் இணையறதுக்காக வந்திருந்த காட்சி. இவரும் இப்போ தாவேகாவில் இணைகிறாரு. அதே மாதிரி நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் தன்னோட கட்சியை தாவேகாவில் இணைச்சிருக்காங்க. அதிமுகவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தோன்னா திரு ஆர்பி உதயகுமார், இவரும் அதிமுகவிலிருந்து விலகி இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. எல்லா சனிக்கிழமைகளையும் மாற்று கட்சியினரை சேர்ந்தவங்க தாவேகாவில் தொடர்ந்து இணைஞ்சிட்டு வராங்க. யாரெல்லாம் இணைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம வாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த வாரமும் இன்னைக்கு சனிக்கிழமை பல்வேறு கட்சியினர் தாவேகாவில் இணைஞ்சிட்டு வராங்க. தாவேகாவில் இணைஞ்சவங்களை வரவேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். ஆனந்த் அவர்களும் பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உரிய பொறுப்பு கொடுக்கப்படும், ஆலோசனை செஞ்சு மாவட்ட செயலாளர்கள் எல்லாரோடையும் ஆலோசனை செஞ்சு உரிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் தொடர்ந்து தாவேகாவில் இணையக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், இன்னைக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடியவங்க யாரெல்லாம் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து சனிக்கிழமைகள்ல தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்துல மாற்று கட்சிகள்ல இருந்து பல்வேறு நபர்கள் இணைந்து வருகின்றனர். முழுவதுமாக பல்வேறு நபர்கள், அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கவுன்சிலர்கள் என ஏற்கனவே பணியில இருந்த, ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்த பலரும் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில இன்று அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடிய திரைத்துறையிலிருந்து வந்த இயக்குனர் ஆர் உதயகுமார் இணைந்திருக்கிறார். அதே போல எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் ஒருவர் தம கட்சியில இணைந்திருக்கிறார். ஒரு மேனகா பாலகிருஷ்ணன் என்றவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் வெற்றி கழகத்துல அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரது கட்சியை முழுவதுமாக கலைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துல அவர்களது நிர்வாகிகளோடு சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தில் அவரது இயக்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரும் தமிழக வெற்றி கழகத்துடைய கொண்டு போட்டுக்கொண்டு அவரது ஆதரவாளர்கள் அனைவரையும் கிட்டத்தட்ட 3000 பேரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில சரஸ்வதி பெரியசாமி, KKR வெங்கடேஷ், EN சிவகுமார் உள்ளிட்டோர் இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கத்துடைய தலைவர் சேமநாராயணன், திருவையாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MGN சுப்பிரமணியன், அதே போல முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்துல அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமணன் முன்னிலையில தங்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். உங்களோட தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.